ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கரா தேவி துணை திருவெண்காடு வடக்கு மடவிலகத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கரா தேவி ஆலயத்திலிருந்து பிரத்யங்கரா உபோசகி அபராஜிதா. இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆடி வெள்ளிக்கிழமையில உங்க வீட்டில் இந்த பொருளை இந்த இடத்துல நீங்க வச்சுட்டீங்கன்னா வருடம் முழுவதுமே குலதெய்வத்தோட அருளும் இஷ்ட தெய்வத்தோடைய அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அப்படி என்ன அது ஒரு வழிபாடு அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நாம இப்ப பார்க்க போறோம். அது என்னன்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமையில் விடியற்காலையிலே எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும் இந்த விஷயத்தை பண்ணுறதுக்காக. அதற்கு வேண்டிய பொருட்களையும் நீங்கள் முதல் நாளே, அதாவது வியாழக்கிழமை இரவே நீங்கள் வந்து வாங்கி வச்சுருங்க. அது என்னென்னா, ஒரு மஞ்சள் துணி, அது வந்து ஸ்கொயராக இருக்கும், அது ரெக்டாங்கிளாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு துணி வாங்கி வச்சுக்கோங்க. அது நல்ல புதிய துணியாக இருக்கணும். அது தண்ணீரில் நனைச்சி பிறகு நீங்கள் அதை பன்னீர் கலந்த மஞ்சளில் இரவே ஊற வச்சுக்குங்க. பிறகு காய வச்சுருங்க. அதை விடியற்காலையில் எழுந்து குளித்து முடித்து பூஜை விளக்கெல்லாம் ஏற்றி மஞ்சள் துணியில் இரவே நீங்கள் பன்னீர் விட்டு காய வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த துணியை எடுத்து அதனுள்ள நீங்கள் வந்து விலை பேசாமல், பேரம் பேசாமல், ஒரு விலை ரொம்ப இது இவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்கன்னு கேட்காம ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிக்கிங்க. அந்த எலுமிச்சம்பழத்தில் கருப்பு புள்ளிலாம் இருக்கக்கூடாது, நல்ல மஞ்சள் கடல் நல்லா இருக்கணும் அந்த பழம். அது போல் ஒரு பழத்தை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த துணியில் வந்து இந்த எலுமிச்சங்கனியை நீங்கள் வந்து வச்சுட்டு 3 அருகம்புல் அதில் வைக்கணும். அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இந்த ஆடி மாதத்துக்கு சிறப்பானது ஒன்று, அது ஒரு வேப்பிலை. அது வேப்பிலைன்னா கொத்த வேப்பிலை வைக்காமல் ஒரு கணு வந்து சின்னதாக இருக்கும்ல, ஒரு கணு அந்த மாதிரி ஒரு வேப்பிலை வைக்கணும். ஏன்னா வேப்பிலையில் வந்து அவ்வளோ மகத்துவம் இருக்குது. வேப்பிலை வந்து அவங்க வந்து பராசக்தியோட வடிவம். இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த வேப்பிலை நீங்கள் பயன்படுத்தியே ஆகணும். வேப்பிலையின் உண்மையான பெயர் என்ன பார்த்தீங்கன்னா ஆடி. அவர்கள் வந்து ஒரு பெண்ணு. ஒரு முறை கைலாயத்தில் சிவன் கிட்ட இவங்க வந்து பராசக்தி மாதிரி உருவம் கொண்டு நெருங்கும் போது சிவன் வந்து தன் ஞான திருஷ்டியால் கண்டுபிடிச்சி, நீ ஊலகத்தில் போய் கசப்பான இலையாக மாறுவாயாக, மரமாக முளைத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாபமிட்டுறார். அந்த பெண்ணு வந்து சாப விமோசனத்துக்காக கண்ணீர் விட்டு அழுத போது சிவன் மனமிறங்கி, நீ கசப்பான இலையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் உன்னை பராசக்தி வடிவமாக பூலோகத்தில் கொண்டாடுவார்கள், அதுவும் ஆடி மாதத்தில் நீ இல்லாமல் பூஜையே இல்லை என்று வரம் கொடுத்துட்டார் அவர். அந்த வரம், இறைவனிடம் வரம் வாங்கியவங்க தான் அந்த ஆடி, அந்த பெண். அவங்க தான் வந்து வேப்பிலை. அதனால் அவர்களை நாம் இந்த மாதத்தில் கொண்டாடும் போது மிகவும் மகிழ்ந்து நம் கேட்ட வரத்தை கொடுப்பார்கள். அதனால் இந்த இலையை நீங்கள் அவசியம் வந்து அந்த மஞ்சள் கலர் துணியில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரு கட்டி சாம்பிராணி, நல்ல வாசமுள்ள கட்டி சாம்பிராணி, அதோட சேர்த்து தாழம்பு குங்குமம் கொஞ்சம், அது விரலி மஞ்சள் 1, அடுத்து வந்து உதிரியான மல்லிகைப்பூக்கள், நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு உதிரி மல்லிகை பூக்கள், இது எல்லாத்தையுமே அம்பாளுக்கு முன்னாடி நீங்கள் வச்சு தூப தீபம் எல்லாம் காட்டி, அம்மா என் கூடவே இருமா, என் குடும்பத்திற்கும் என் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி யாராருக்கோ எங்களுக்கு காவலாக இருந்து காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி அதில் முப்பரி நூல் சுற்றி அதில் மஞ்சள் கலந்து அதில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலையில் 6 மணிலேருந்து 7க்குள்ளே வெள்ளிக்கிழமையில், ஏன்னா அதுக்கு முன்னாடி விடிய காலையில் எழுந்து இது எல்லாமே நீங்கள் தயார் பண்ணி வச்சுருங்க இல்லையா, வச்சுட்டு நீங்கள் கட்டக்கூடிய டயத்தை நான் சொல்கிறேன். 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் நிலைவாசலோட உட்புறமாக கட்டி விட்டுருங்க. வெளிப்பகுதி கிடையாது, உட்புறம் கட்டி விடுங்க. ஆடி மாதம் முழுவதுமே இந்த நிலைவாசலில் அந்த மூட்டைக்கு நீங்கள் தூப தீபம் எல்லாம் காட்டிடுங்க. உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை தினமும் கூப்பிடுங்க, வருவாங்க. நிலைத்து வருடம் முழுவதுமே உங்கள் கூடவே இருந்து தீமைகளை விலக்கி நன்மைகளை செய்வார்கள். நல்லதே நடக்கும், செய்து பயன்பெறுங்கள். ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கரா தேவி அருளாசியுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.